எஸ்தர்லாம் வந்து பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு அப்பா அம்மாவே கிடையாது பாத்துக்கிறதுக்கு. சித்தப்பா கிட்ட தான் வளர்க்குறாங்க. மொர்தெகாயும் வந்து பெரிய அரசவையில பெரிய பொறுப்புல எல்லாம் கிடையாது, அரண்மனை வாசல்ல தான் இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா எஸ்தர் 120 நாட்களை ஆடுகிற அந்த அரசருக்கு ராணியாக பதவி ஏற்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வருது, இந்த இடத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் அதெல்லாத்தையும் மாத்தி போடுறாரு. இப்போ மொர்தெகாய் ஆமானுடைய நிலைக்கு வருகிறான். மொர்தெகாய்க்கு தனி அரண்மனை இருக்கிறது. ஏன்னா ஆமானுக்கு தனி அரண்மனை இருந்துச்சு, அவனுக்கு வீடு இருந்துச்சு, அவனே ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். 120 நாடுகள். நம்ம நாட்டை ஆளுகை செய்கிற பிரதமருக்கும் ஜனாதிபதியுடைய மாளிகையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும். அது ஏக்கர் ஏக்கரா இருக்குது, அவ்வளோ பெருசா இருக்குது. யாரா நம்ம ஒரு நாட்டை ஆள்றவருக்கு. இந்த ராஜா வந்து ஒரு நாடு இல்லைங்க, 120 நாட்டை ஆளுட்டு இருந்தார். அப்ப எவ்வளவு பெரிய அரண்மனை வச்சிருந்திருப்பார். அவருக்கு கீழே இருக்கிறவங்க, அரசவையில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க. இந்த 120 நாடுகளை ஆளுகிற இந்த ராஜா தன்னுடைய முத்திர மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு போடுறாரு. யார் அவரு? ராஜ்யத்துல ஒண்ணும் இல்லாதவராக வாசல்ல வெளியே கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த ஆளு இன்னைக்கு ராஜாக்கு சமமாக மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். அதுதான் மகிமை, அதான் மகிமை. அதுக்கப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்பு சொல்றாரு, கஷ்டம்லாம் படுறாரு. அப்புறம் பார்வோனுக்கு அடுத்தபடியா வர்றாரு. தம்பி அண்ணன் எல்லாம் வர்றாங்க, பாக்குறாங்க. யோசேப்பு சொல்லி அனுப்புறாரு, எகிப்தில் இருக்கிற இந்த மகிமையெல்லாம் என்னுடைய தகப்பனுக்கு போய் சொல்லுங்கன்றார். என்ன மகிமை? இந்த குதிரை, எனக்கு இருக்கிற இந்த செல்வம், எனக்கு இருக்கிற இந்த பதவி, எனக்கு இருக்கிற இந்த கணம், இந்த உயர்வை எல்லாம் நம்ம அப்பாவுக்கு போய் சொல்லுங்க. யாரு அப்பா? யாக்கோபுக்கு போய் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் யோசேப்பை ஒண்ணுமில்லாத அந்த சிறைச்சாலையில இருந்து உயர்த்தி வைத்தார். மோசே கிட்ட சொன்னார்ல, மகிமை காட்டும்னு மோசே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தயை பாராட்டுவேன், உனக்கு நன்மை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி இன்றைக்கு யோசேப்புக்கு என்ன பண்றாரு? அவனுடைய வாழ்க்கையில தயை பாராட்டுகிறார், நன்மையை செய்கிறார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம சொல்லாமா, ஆண்டவரே உம்முடைய மகிமையை என் மூலமாக வெளிக்காட்டும். நம்ம அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார், பேரை பெருமைப்படுத்துவார், செல்வவான்களாக மாற்றுவார். எதற்காக? அது அவருக்கு மகிமை. நான் வந்து பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்ல, என்ன உயர்த்தி, நான் வேலை ஸ்தலத்துல என்ன உயர்த்தி, எனக்கு சம்பத்தை கொடுத்து, வெள்ளி பொண்ணை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை செய்கிறார்.